வணக்கம் அக்கா. எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும். இன்னைக்கு 2 அற்புதமான ஒரு திருநாள் இல்லையா? சிவராத்திரி. அதோட சேர்ந்து மகளிர் தின கொண்டாட்டம் இல்லையா? ஆனா, அம்மா பார்த்தீங்கன்னா, இவ்ளோ சப்ஸ்கிரைபர் வச்சு அவங்களுக்கு யாருக்குமே மகளிர் தின வாழ்த்துக்கள் நான் சொல்லவே இல்ல. இல்லையா? ஆனா எனக்கு நெறைய வாழ்த்துக்கள். அம்மாவ எவ்ளோ தூரம் பாராட்ட முடியுமோ, அவ்ளோ தூரம் இல்லாத பட்டங்களை எல்லாம் நெறைய அந்த பெண், இந்த பெண்ன்னு சொல்லி என்னெல்லாம் சொல்லணுமோ எல்லாத்தையும் சொல்லி வாழ்த்து தெரிவிச்சவங்க எத்தனையோ நாட்டுல இருந்து வாழ்த்து சொல்லியிருக்கீங்க. நான் ஏன் வாழ்த்து சொல்லல? நான் சொல்ல மாட்டேன். வாழ்த்து சொல்ல மாட்டேன். அதுக்காக பெண்கள் என்ன ஏன் வாழ்த்து சொல்லல? நாங்கலாம் அப்படின்லாம் கேள்விகள் உங்களுக்குள்ள இருக்கும். எல்லாமே திறமையானவர்கள் தான். எல்லாமே சிங்கப்பெண் தான். எல்லாமே எல்லாமும் நிறைந்தவர்கள் தான். ஆனா என்னன்னா, ஆதிசிவன் தன்னுள்ள பாதி எல்லாமுமே தன்னுள்ள எல்லாமுமே ஒரு ஆணுக்கு நிகராக இந்த அகிலத்தவே படைச்சு, இந்த அகிலத்தவே காத்து கொண்டிருக்கக்கூடிய ஆதி சிவனுக்கே பகுதியாக தன்னுள் பகுதி என்னுடைய மனையாள் அப்படின்னு சொல்லி பெண்களுக்கு உரிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை நிகழ்த்தி ஒரு வரலாற்று பதிவு நம்மக்கிட்ட இருக்கு. அதை சார்ந்து இன்னைக்கே பார்த்தீங்கன்னா மகளிர் தினம் வாச்சிருக்குங்கிறது ரொம்ப பெரிய விஷயம்தான். நான் ஏன் வாழ்த்து சொல்லலை இன்னைக்கு அப்படின்னா, யார் மேலேயும் எந்த ஒரு சங்கடமோ கஷ்டமோ கிடையாது. எனக்குள்ளே இருக்கக்கூடிய மனவேதனை அதுதான். ஏன்னா நேத்து இந்நேரம் அந்த குழந்தை புதுச்சேரியில் அந்த 9 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமையினால் இறந்து அந்த மண் ஈரம் கூட காஞ்சிருக்காது. அப்படிப்பட்ட ஒரு மன வலியை வச்சுக்கிட்டு என்னால் வாழ்த்துக்கள் சொல்ல முடியல. ஏன்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் சுதந்திரம் பெற்றிருக்கோம் தான், ஆணில் சரிபாதி பெற்றிருக்கோம் தான். எப்படின்னா உழைப்பில் பெற்றிருக்கோம். ஆணில் சரிபாதி அப்படின்னா அது உழைப்பில் பெற்றிருக்கோம். அவங்களுக்கு சரியாக நம்ம உழைக்கிறோம். எல்லா துறையிலையும் போய் உழைச்சி அதில் வெற்றி பெற்றிருக்கோம் இல்லையா? வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்ச பெண்கள் போக இப்போ வெளியில் எல்லாமா போய் வேலை பார்க்குறதுல ஜெயிச்சு சரி பகுதி வாங்கியிருக்கோமே தவிர ஒரு பாதுகாப்பில் இல்லையே. ஒரு ஆணுக்கு நிகரான ஒரு பாதுகாப்பு இந்த உலகத்தில் இல்லையே. அப்புறம் எந்த ஒரு சந்தோஷம் நம்ம வாழ்த்து சொல்லிக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்த்து சொல்லிக்கிறது. 5 வயசு பிள்ளை, 7 வயசு பிள்ளை, 9 வயசு பிள்ளை என்ன இருக்காது இல்லை? அப்போ அவங்களெல்லாம் இந்த மாதிரியான ஒரு சம்பவங்களை காதில் வாங்கி இந்த மாதிரி அந்த குழந்தைக்கே பாதுகாப்பு இல்லையே. பெரியவங்க பெண்களுக்கெல்லாம் அன்றாடம் உழைச்சிட்டு இரவு பகல் மாறாமல் போய் ஹாஸ்பிட்டலில் எல்லாம் சேவை செய்யக்கூடிய பெண்கள், நைட் ஷிஃப்ட்டு பகல் ஷிஃப்ட்டுன்னு போகிற பெண்கள் எல்லாம் எத்தனையோ பேர், உழைக்கிற எத்தனையோ பெண்கள் இன்றைக்கி வெளியே தெரியாமல் பல அவமானங்களையும் கஷ்டங்களையும் படக்கூடிய தன்மை நிறைய இருக்குது. அது என் காதுக்கு இப்போ வந்துக்கிட்டே இருக்குது. எந்த வகையில் நம்ம வாழ்த்து சொல்லிக்கிறணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இல்லையா? அதான் ஒன்றுக்கு வேணால் சொல்லலாம், உழைக்கிறோம், ஆணுக்கு சரியாக உழைக்கிறோம், அதுக்கு வேணால் வாழ்த்து சொல்லிக்கலாம். இன்னும் உழைங்க. வீட்டுக்குள்ளே உழைச்சிங்க, இப்போ வெளியில் போய் உழைக்கிறீங்க, அவ்வளவுதான். வேறு எந்த விதமான முன்னேற்றமும் கிடையாது. ஏன்னா என்னைக்கு பெண்கள் தன்னந்தனியாக நமக்கு நாமே ஒரு அரணை, ஒரு பாதுகாப்பை நம்ம ஏற்படுத்திக்கிற ஒரு சூழ்நிலைகள் இந்த உலகத்துக்கு வருதோ அன்றைக்கு தானே நம்ம வாழ்த்து சொல்லிக்கணும் இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு கொடுமைகள் நடந்த நேரத்தில் வாழ்த்து சொல்ல மனசு இல்லை தங்கைங்களா. அதனால தான் நான் வாழ்த்து சொல்லலை. வாழ்த்தை பெற்றுக்கக்கூடிய மனநிலையிலையும் நான் இல்லை. மன்னிக்கணும். நன்றி மக்கா, நன்றி.